வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம தவளை வடை செய்ய போகிறோம். இதுக்கு பேர் ரயில்வே ஸ்டேஷன் தவளை வடை. சிதம்பரம், கடலூர் பக்கம்லாம் ட்ரெயினில் போகும்போது சின்ன பிள்ளையில இந்த வடை விற்கும் இங்கே. ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ரொம்ப பேருக்கு நான் சொல்லும்போது பழைய ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். முக்கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல முழு உளுந்து சேர்த்துக்கிட்டு, இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த பருப்பு நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அந்த ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை ஊற வைக்க போகிறோம். அது இப்போ ஊற வைக்கிறதில்ல, பருப்பை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி ஊற வச்சு நம்ம பிழிஞ்சு சேர்த்து அரைக்கணும். இப்போ 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பருப்பு ஊறிடுச்சு. இதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி தான் அரைக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஜவ்வரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை பிழிஞ்சிக்கிட்டு கடைசியில் சேர்த்து தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட மிளகும் பெருங்காயம் உப்பு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உப்பையும் பெருங்காயத்தையும் இந்த பருப்போடு சேர்த்து அரைச்சிக்கிட்டு கடைசியாக நம்ம இந்த மிளகு சேர்த்து 1-2 சேர்த்து அரைச்சி கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி தனியாக பிழிஞ்சு சேர்த்து அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இந்த பருப்பை பாருங்கள், நல்லா கரகரப்பாக இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கெட்டியாக அரைக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இந்த ஜவ்வரிசி தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். இப்போ கருவேப்பிலை மட்டும் சேர்த்து இந்த மாவை ரெடி பண்ணி இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது. இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் இந்த அளவுக்கு கனமாக தட்டிக்கிங்க, கொஞ்சம் பெருசாக தட்டிக்கிங்க. இந்த தவளை வடை இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கும். இந்த மாதிரி பெருசாக தட்டி சேர்த்துக்குங்க. இன்னொரு வடை தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி கனமாக இந்த அளவுக்கு தட்டிக்கிட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா இந்த வடை வேகணும். 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நேரம் மாறணும். இந்த உள்ளே இருக்கிற பருப்பு எல்லாம் கொஞ்சம் நம்ம கனமாக போட்டிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். பாருங்கள், போட்டோடனே கொஞ்சம் உப்பி வருது. 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த தவளை வடை. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நேரம் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே இருக்கிற பருப்பு நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிலர் ஜவ்வரிசியை அப்படியே முழுசாகவே போட்டு செய்வாங்க. அது மேலே அந்த வெள்ளை வெள்ளையாக, அதுவும் நல்லாயிருக்கும். நான் அரைச்சி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி போடாமே செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்ம வடையெல்லாம் வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம், ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நான் சின்னதாக கொஞ்சம் வடை போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த வடையை நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் நின்று வேகும். ஏன்னா கொஞ்சம் கனமாக நம்ம தட்டுறதுனால கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த வடையும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வடையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரயில்வே ஸ்டேஷன் தவளை வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கு. அந்த மென்று சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது மேலெல்லாம் பாருங்கள், சொர சொரப்பாக நல்லாயிருக்கு. இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள், இந்த பருப்போட அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இது மென்று சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்காக இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த வடை கூட கொஞ்சம் கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிங்கன்னா
அவ்வளோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லீவில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக செய்கிறதுக்கு ஒரு அருமையான ரெசிபி இது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரயில்வே ஸ்டேஷன் தவளாடை நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.